விற்பனைக்காக வந்திருக்க எல்லாரையும் இந்த ஓப்பனை திறப்புழாவுக்கு வந்து எல்லாரையும் வரவேற்று இப்போ ரிப்பன் வெட்டி நம்ம எல்லாரும் இந்த ஆர்கானிக்கை வந்து பொருளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி உங்களை எல்லாரும் வரவேற்று உள்ள போறோம். ஜெயாசியம் ஒரு போட்டோ நீங்க வீடியோ எடுத்துவாங்க சார். உலகமே ஒரு போட்டோ எடுத்துங்க. வீடியோ நீங்க எடுத்துவாங்க சார். அப்படியே எடுத்துவாங்க. ஜெயாசியம் வாங்க அலிமுத்து சார். வாங்க முன்னா சார். அப்படியே வீடியோ எடுத்துங்க. அப்படியே போங்க. நீங்க வாங்க மேடம். அப்படியே வீடியோ எடுத்துங்க. வாங்க வாங்க. அப்படியே சுத்தி பார்த்துட்டு நீங்க அப்படியே எடுத்துனே இருப்பாங்க. வாங்க ஐயா வாங்க சார். இந்த சிறப்பான காலை பொழுதில் திருமலை வாயில் பகுதியில் நமது அலிமுத்து அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள ஆர்கானிக் ஷோரூமுக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எங்களுடைய அலிமுத்து சார் அவர்களின் சார்பில் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயபிரகாஷ் சார் வந்தாரு. வாங்க தாமோதரன். ஓகே வாங்க சார். வெல்கம். எல்லாரும் சுத்தி பாருங்க. ஒரு போட்டோ எடுத்துவாங்க. விஸ்வநாதன் சார், நீங்க உள்ள போயிட்டீங்க. உள்ள போயிட்டா ரிப்பன் வெட்டி போய் தெரியும். யாரு சவுண்ட் படிச்சிட்டீங்களா? இது ஆர்சிஎம் ப்ராடக்டோட குடோன் ஓனர் அவர் தான். இவரை தான் வந்து தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்சிஎம்க்கும் எல்லா குடோனுக்கும் இவர் தான் சப்ளை பண்றாரு. இப்போ ஒரு 3 குடோன் இருக்கு. 3 குடோன் இருக்கு. அதை பத்தி விலாவரையாவும் அவர் விளக்கமாகவும் சொல்வாரு. பட் எங்கேயுமே அவர் போய் கலந்துக்கிறது இல்லை. என்னுடைய பாசத்துக்காக ஒரு மருத்துவர் என்ற காரணத்தினால அவர் இங்க வந்து கலந்து நிற்கிறாரு. இவரோட பாராட்டு கை சேர்த்து அவரை பேசுறாரு. அடுத்து ரவி சார். இரு சார் பேசுறாரு. சொல்லுங்க சார். 2 வார்த்தை பேசிக்கிறேன் சார். குடோன் ஓபன் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அலிமுத்து சார் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நல்ல அருமையான ஒரு வண்டர்ஃபுல் குயிக் கம்பெனி இன்னைக்கு டிமாண்ட் பண்றது வந்து நல்ல ப்ராசஸ், ஒரு நல்ல சர்வீஸோட டிஸ்பிளேயோட சேர்ந்து பியூசி ஓப்பன் பண்ணணுன்றது. ஸோ அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி குணா சார் அண்ட் லீடர்ஸுடைய எல்லாருடைய தலைமையில் ஒரு சூப்பரான ஒரு கடை. ஸோ மேலும் மேலும் இன்னும் வருங்காலத்தில் ஆர்சிஎம் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு லீடர்ஸும் கம்பெனியும் அதுக்கு துணையாக இருந்து பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஆர்சிஎம் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டமோடு இணைந்து அந்த ப்ராடக்டை மக்கள் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு சின்ன கடமையை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். வருங்காலத்தில் நிறைய லீடர்ஸ், நிறைய அச்சீவர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு களம். கண்டிப்பாக ஆர்சிஎம் வந்து நமக்கு ஒரு தரமான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த களத்தில் நம்ம எல்லாருமே பயணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய பேரை இணைந்து கொண்டு வரும்போது இது ஒரு பெரிய கூட்டமாக மாறும், பெரிய அச்சீவ்மெண்ட் களமாக மாறும். ஸோ எல்லாருக்கும் இங்கே வாழ்த்துக்கள், கலந்துக்கிட்டதும் அண்ட் இல்லாதவங்களையும் நீங்கள் எல்லாரையும் அழைப்பு கொடுக்கணும். நிறைய பேரை இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வாங்க, நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தையும் கொடுங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உருவாக்குறதுக்கான ஒரு சிஸ்டம் பிசி சார் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை படித்து சொல்லி கொடுத்து நம்மளும் வளர்ந்துவோம், சேர்ந்து எல்லா சமூகத்தையும் வளர்த்துவோம். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஏஆர்சிஎம். என்னோட பேர் வந்து வேடராஜன். நான் வந்து ஆர்சிஎம்மில் கடந்த 9 வருஷமாக அந்த பொருளை யூஸ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கேன். இந்த ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட பேர் ரவி. நான் சென்னையில் இருக்கேன். ஆர்சிஎம்மில் ஒரு 9 வருஷமாக இருக்கேன். ஆரோக்கியமான பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.
என் பேர் தாமோதரன். அட்ரஸ் கேட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க சென்னை சார். மோப்பேரில் இருக்கிறேன். இப்போ ஆர்சிஎம்மில் ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் ஆகுது. ஆர்சிஎம் பொருளை யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாக வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ. சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். என் பேர் ஆறுமுகம், மணவூர்லேருந்து வரேன். நீங்கள் சார் நீங்க இல்லைங்க, பிரகாஷ். நீங்க ஆசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆன சொல்லுங்க அந்த சப்ஜெக்ட் சொல்லுங்க. என் பேர் விஸ்வநாதன். நான் 2018 ஆர்சிஎம்மில் உள்ள வந்தேன். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது 2023. ஓகே. ஜேஆர்சிஎம், என் பேர் பாபு, திருவள்ளூர். ஸோ நான் கடந்த 5 வருடமாக அந்த ஆர்சிஎம் பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. சொல்லுங்க பாய். ஜேஆர்சிஎம் இந்த அருமையான கால வேளையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, எல்லோ இந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. அல்லிமுத்து அவர்கள் இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார். நாங்கள் அனைவரும் எங்களுடைய ஆசீர்வாதமும் எல்லாம் இறைவனுடைய அந்த புகழும் இந்த கடைக்கு உண்டாகணும். நான் அர்க்கோணத்தில் பியூசி கடந்த 3 வருடமாக நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேர் சொல்ல. என் பேர் அமீன். அமீர். ஓகே மேடம் சொல்லுங்க. தாசியம் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம். என் பேர் வித்யா. இந்த 2 வருஷமாக அந்த ஆசியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு சரி சொல்லுங்க. என் பேர் நரேஷ்குமார், திருவள்ளூர். கடந்த ஒரு 5 வருஷமாக நான் ஆசிரியர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தரமான பொருளாக. ஓகேம்மா. என் பேர் காஞ்சனா. நான் ஆசியமில் 6 மாதமாக பொருள்லாம் வாங்கியிருக்கேன். தேங்க்யூம்மா. ஏஆர்சிஎம் மணவூர்லேருந்து வந்து. தேங்க்யூப்பா. சினிமாவில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. சின்ன சின்ன ரோல்கள் நடித்து உலகம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பெரிய பெரிய மேடைகள்லாம் நடிச்சிருக்காரு. நம்ம டிஜி சோப்ரா சாருடைய மேடையிலே இவர் பாராட்டியிருக்காங்க. டிவி சீரியல்லாம் நிறைய டிவி சீரியலில் விஜய் டிவி சீரியலில் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ எங்களோட டீம் லீடரு இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணி நேற்று முந்தா நாள் 3 நாளாக இங்கேயே வந்து இது அடுக்கிறது, ஸ்க்ரூ அடிக்கிறது, எல்லா விதமான வேலைகளையும் செய்துட்டு நேற்று முடிச்சிருக்காரு. அவருக்கும் இது பேசுவோம். நன்றி. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். என் பேர் ஆவடி மீசை சுமர், எல்லாரும் சொல்லிட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்து நம்ம அல்லிமுத்து சார் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல லெவலில் வரணும், எல்லாரையும் வாழ வைக்கணும், மற்றவங்களை வாழ வச்சு நான் வாழணும், அந்த எண்ணெய் நல்லத்தோட இன்னைக்கு ஒரு ஆர்சிஎம் WWக்கு திறந்திருக்காரு. அவருடைய அன்பு நம்பர் குணா சார் தான் அவருடைய வலது கை. எனக்கு குருநாதர் வந்து வலது கை. அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் வந்து குணா சார் தான். அதுக்கப்புறம் மொத்தத்தில் வந்து ஒரு புரட்சி பெண்மணி சொல்லுவாங்க நம்ம கவிதா மேடம். ரெண்டாவது வந்து புரட்சி பெண்மணி, எல்லா விஷயத்தையும் எங்கேயுமே எவ்வளோ லேடிஸ் ஜென்ஸுங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு 2-3 லேடிஸ் இருந்தால் அந்த இடத்துல கலகலன்னு இருக்கும். அதை தாண்டி என்னுடைய ATM 24 ஹவர்ஸ் என்னுடைய பிரகதி ஏற்பாடு ஓனர் பாபு சார் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் சொன்னேன், தனிமரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவேன். நம் எண்ணங்கள் போல் நம்ம வாழ்க்கை உயரணும். இன்னைக்கு பாருங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து வரும்போது அந்த கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு இருக்கு. இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட டீம் எல்லாம் வந்து வர சொல்லி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காரு, முடிச்சு ஓனர் வந்திருக்காரு. இவங்க தான் நம்ம எல்லாருக்கும் சப்ளை பண்ணி அவர் மனசு வச்சாருன்னா நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இனிமேல் முடிவு பண்ணிட்டாரு, எது வந்தாலும் முதல்ல திருவள்ளூர் டீம், அல்லிமுத்து சார் டீம், இந்த பக்கம் டீம் முதல்ல கொடுக்கலாம்னு உறுதிமொழி நேற்று சொல்லிட்டாரு போன்ல. கவிதை ராம்குமார் அவர்களை போய் பாருன்னாங்க. நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் வந்து என்னை வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி, என் நண்பன் சொன்ன ஒரு காரணத்துக்காக ஒரு 2000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டில் எடுத்துமே போட்டேன். ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்ய ஒரு நிறுவனத்தோடு இருந்தீங்க. ஆனால் வந்து அதுவே சரியாக உங்களால் பண்ண முடியல. இதில் போய் என்ன பண்ணோம், இப்போ இந்த கம்பெனியோட நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை வேர்லேருந்து டாப் வரைக்கும் அந்த பழம் காய் பூன்றாங்களா, அது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தான் ராம்குமார் சார் தான். ராம்குமார் சாருடைய வைஃப் இப்போ வந்திருக்காங்க. இவங்க வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுல வந்து கரெக்டாக மோட்டிவேட் பண்ணுவார். அந்த சிங்கிள் பேஸ்ல அப்படி டேன் பண்ணுவாங்க. அந்த டேன் பண்ணோடனே அந்த பேஸ் வந்து பிசினஸ் பக்கமாக இருக்கும், ஆரோக்கியத்தின் பக்கமாக இருக்கும். 2 பார்வையுமே இவங்க ஆரோக்கியம் ஒரு பார்வை, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ஒரு பார்வை, 2 ஒரே நோக்கமாக இருக்கும். இதில் இங்கே இருக்கிற யாருமே வந்து சம்பாதிக்கணும், கோடியாக சேர்க்கணும் அப்படின்னா இல்லை. நம்ம இருக்கும்போது நம்ம இந்த சமுதாயத்தை இருக்கிற நிறைய பேர் வந்து நோயற்ற வாழ்வு கொடுக்கணுன்றது தான் எல்லோருடைய குறிக்கோளும். அந்த குறிக்கோளுக்கு பார்க்குறவங்க நம்ம இந்த MD இருக்காருல்ல, அந்த MDயோட வலது கை இந்த இந்தியாவினுடைய டைனமிக் ஒரு கோல்டன் லேடின்னா இவங்க தான். அது அந்த கோல்டன் லேடி
நான் கவிதா ராம்குமார். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன் குணசேகரன் ஐயா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அணிக்கு வந்தவங்க தான் வந்து திரு அல்லிமுத்து சார் அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலர், டாக்டர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற நிறைய மக்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் அப்படிங்கிற பொருளை வந்து எளிமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரே வந்து எப்போவுமே வந்து தனியாக நானே வந்து எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே இல்லை. நம்ம எல்லாருமே எப்போவுமே நெட்வொர்க்கில் தான் இருக்கோம். ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் எப்போவுமே இருக்கும். ஆர்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல நாம இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம எல்லாருமே நிஜமாவே பெருமைப்படணும். பிசி சாப்ரா சாருக்கும் பிரியங்கா மேம்க்கும் இப்போ சௌரப் சார் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுக்கு வந்து ஆர்சிஎம் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு இந்திய நிறுவனம், இந்தியர்கள் தன்னிறைவு பெற்று பெண்கள் வந்து சுய முன்னேற்றம் பெற்று நிறைய விஷயங்கள்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஆர்சிஎம் மட்டும்தான். இந்த ஆர்சிஎம்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயம் அம்பத்தூர்ல வந்து உங்களுடைய கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மீட்டிங்ஸ் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த திருமலை வாயில் ஷாப்புக்கும் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுக்கணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். 1-2 இல்ல, நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமா பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிற நிலைப்பாடு தான் என்னோடது. இந்த நேரத்தை வந்து எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே சமயத்துல அல்லிமுத்து சாருக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த இடத்துல இது ஆரம்பிச்சு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவருடைய முயற்சி இருந்ததுன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லீடர்ஸ் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே, எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே லீடர்ஸோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. அதுவும் எங்களோட லீடர்ஸ் எல்லாரையுமே இந்த நேரத்துல நான் வந்து மிகுந்த நன்றியோட நினைச்சு பாக்குறேன். ஏன்னா வந்து எங்க லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சப்போர்ட்டிவ் எல்லா விஷயங்கள்லயுமே. ஒரு இந்த பிசினஸ்க்காக மட்டும் இல்ல, ஒரு பர்சனல் லெவல்லையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஆர்சிஎம்ல ஒரு விஷயத்தை சந்திக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க எங்களோட லீடர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்துல கண்டிப்பா மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஜெய் ஆர்சிஎம். ஸ்ரீதேவி. என்னை வந்து இந்த ஆர்சிஎம் ஃபேமிலியில இன்ட்ரோடியூஸ் பண்ணது அல்லிமுத்து சார் தான். அல்லிமுத்து சார் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளா இருப்பாரு. நல்ல மனிதர் மெயினா. அவர் வந்து இப்போ இந்த ஆர்சிஎம் ஷோரூம் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காரு, இயற்கை பொருட்கள் அங்காடி, திருமலை வாயில. இதற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய கிரேட் லீடர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆர்சிஎம்ல பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அல்லிமுத்து சாரோட சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆவடி அக்குப்பஞ்ச சேவா மைய நிறுவனர் அல்லிமுத்து ஐயா அனைத்து மருத்துவ கல்வியும் பயின்று, ஆல்டர்னேட்டிவ் மருத்துவ கல்வி பயின்று இந்த ஆர்சிஎம் மேல ஈடுபாடு வந்து இதய மருத்துவத்தோட இணைந்து இதில் இருக்கிற மருத்துவத்தை பற்றி எதுவும் சொல்லல. இது என்ன பலசரக்கு கடை மாதிரி இருக்கு, ஆனால் இதில் மருத்துவமாக அடங்கி இருக்கு. இந்த உண்மையை யாரும் சொல்ல, அது என்ன சொல்லுங்க. நம்ம மருத்துவத்தை வளர்ப்போம், அழகு கலையை வளர்ப்போம், அனைத்தையும் வளர்ப்போம். நன்றி. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்கு நம்முடைய சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி ஐயா. அடுத்து விஜயா மேடம் பேசுவார்கள். ரிட்டையர் ஆகிட்டார். இவர் வந்து என்னோட நண்பர். கிட்டத்தட்ட 25 வருஷமா தெரியும். அப்பத்திலிருந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே இங்கே போயிட்டு இருப்பாரு. இதனால கொஞ்சம் டெவலப் ஆகிருந்தாரு.